உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் அடுத்த டார்கெட் யார்? இந்த கேள்வியை உலக மீடியா, சோசியல் மீடியா எக்ஸ்பர்ட்ஸ்கள் கடந்த 2 நாட்களாக கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். அது இந்தியாவாக கூட இருக்கலாம் என்கிற இந்த கேள்வியும் வெளிவருகிறது. நரேந்திர மோடி டொனால்ட் ட்ரம்பிடம் சரண்டர் ஆகிவிட்டாரா என்கிற அந்த கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்ப தொடங்கிவிட்டார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலா நாட்டில் எந்த அளவில் இன்வைட் செய்திருக்கிறார் என்கிற அந்த கதையை நீங்க பார்க்க வேண்டும். வெனிசுலா நாட்டின் பிரசிடென்ட் மற்றும் அவருடைய மனைவியை கிட்னாப் செய்தது மட்டுமல்லாமல் அவர்களை அமெரிக்கா கூட்டிச் சென்று அமெரிக்காவில் இதற்கு மேல் வழக்கு போடப்படும். அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஒரு சில லேம் ரீசன்ஸ்களை கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி மிகவும் ஆழமாக நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைப்பேன். எதற்காக அமெரிக்கா இந்தியாவை டார்கெட் செய்ய வேண்டும்? பாகிஸ்தான் மீது வெறும் 15% டாரிஃப், இந்தியா மீது 50% டாரிஃப். இந்தியாவிற்கு அடுத்த மிரட்டலும் கொடுத்து வருகிறார். அப்படி இந்தியா நான் சொல்லும்படி கேட்கவில்லை என்றால் இந்தியா மீது 500% டாரிஃபை நான் போட்டு விடுவேன். எதற்காக இந்தியா அமைதியாக இருக்கிறது? இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி என்ன செய்கிறது? ஆபரேஷன் சிந்தூரும் போது நான் தான் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு நடுவே சீஸ்ஃபயரை அறிவித்தேன் என்று கூறியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். 1 முறை 2 முறை அல்ல, பல முறை. ஆனால் நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார். இப்போ 2 நாட்களுக்கு முன் இதே டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை கேலி செய்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி இஸ் a good guy, நல்ல மனிதர், ஆனால் என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் சொல்லும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதற்கான உண்மை என்ன? அனைத்தையுமே நான் உங்களுக்கு முன்பு மிக ஆழமாக எடுத்து வைக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ரொம்பவே சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் இந்த பதிவில் இருக்க போகிறது. இந்தியாவுடைய ஸ்டாண்ட் எந்த அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, எந்த அளவில் எதிர்க்கட்சிகள் அதை தவறாக மேனிபுலேட் செய்து காட்டுகிறார்கள், அதை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். முதலில் இந்த இன்வேஷனை பற்றி, அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டை எப்படி கைப்பற்றியது என்கிற அந்த கதையை நீங்க கேட்க வேண்டும். ஜனவரி 4ஆம் தேதி அமெரிக்காவின் ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் வெனிசுலா நாட்டில் நடக்கிறது. இந்த மிலிட்டரி ஆபரேஷனில் வெனிசுலா நாட்டின் பிரசிடென்ட் மற்றும் அவருடைய மனைவியை கைது செய்திருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் ஒரு ராஜா இன்னொரு ராஜ்யத்தை போய் எப்படி கைப்பற்றுவார்களோ அதே முறையில் தான் இது நடந்திருக்கிறது. கிட்னாப்பிங் நடந்திருக்கிறது. அப்போ உலக நாடுகள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு அங்கீகார பெற்ற நாடு, ஒரு டெமோக்ராட்டிக் நாடு, யுனைடெட் நேஷன்ஸ் உடைய லா புக்கு எதிராக ஒரு நாடு நடக்கும் போது ஒட்டுமொத்த உலகமே ஒன்றாக நிற்க வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு வெனிசுலா, நாளைக்கு இந்தியா, நாளைக்கு ஸ்ரீலங்கா, நாளைக்கு பாகிஸ்தான், நாளைக்கு வேற ஒரு நாடு. டொனால்ட் ட்ரம்பிற்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார் என்கிற கேள்வியை எதற்காக நாடுகள் கேட்கவில்லை? உலக நாடுகள் 2ஆக பிரிந்து கிடக்கிறது. பிரிக்ஸ், இந்த வார்த்தையை இந்த வீடியோவின் கடைசி வரை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமான வார்த்தை. சதன் ஏசியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான நாடுகள் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய பவர் செக்டரை உருவாக்கக்கூடிய இந்த வார்த்தை தான் பிரிக்ஸ். 2026இல் பிரிக்ஸை முன்னிலையில் எடுத்து நடத்தக்கூடிய நாடு இந்தியாவாக இருக்க போகிறதா? ஆனால் இந்தியா கேள்வி கேட்கிறதா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா பிரிக்ஸ் உடைய ஃபுல் ஃபார்ம். ஆனால் இந்த 5 நாடுகளில் பிரேசில், ரஷ்யா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா என்ன தவறை செய்ததோ அதை தட்டி கேட்டிருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் எடுத்து வைத்த ஒரு சில கோரிக்கைகள், ஒரு சில கேள்விகள் உடனடியாக யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ரூல் புக்கை இவர்கள் மீறி இருக்கிறார்கள். அதற்காக நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். 2வது, இமீடியட்லி ரிலீஸ் மொராடோ அண்ட் ஹிஸ் வைஃப்.
வெனிசுலா நாட்டின் பிரசிடென்ட் மற்றும் அவருடைய மனைவியை உடனடியாக நீங்க அனுப்ப வேண்டும், திருப்பி அனுப்ப வேண்டும். செக்யூரிட்டி கவுன்சிலுடைய மீட்டிங்கை கூப்பிடுங்கள். யுனைடெட் நேஷனிடம் இதை கேட்டிருக்கிறார்கள். இந்தியா கேட்டதா? இந்தியா ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா? கிடையாது. ஏன் கொடுக்கவில்லை? அப்போ நரேந்திர மோடி சரண்டர் ஆகிவிட்டாரா என்கிற அந்த கேள்வியும் வருகிறது. அதற்கான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்னொரு பக்கம், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ் என்று தன்னை காட்டக்கூடிய யூரோப்பியன் நேஷன், ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்காவுடன் சேர்ந்து கைத்தட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மராடோ ஒரு டிக்டேட்டர், ஒரு சர்வாதிகாரி. இந்த நபருடன் நடந்தது சரிதான். இந்த நாட்டில் பீஸ்ஃபுல்லாக ஒரு பவர் மாற்றம் நடக்க வேண்டும், ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இதே தருணத்தில் ஜனவரி 4 இந்தியன் மினிஸ்ட்ரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு பிரஸ் ரிலீஸை வெளியிடுகிறார்கள். இந்த பிரஸ் ரிலீஸ் உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இருக்கு. இதை பற்றி நான் கடைசியில் எடுத்து காட்டுவேன். ஆனால் இந்த பிரஸ் ரிலீஸில் அமெரிக்காவுடைய பெயர் கிடையாது, டொனால்ட் ட்ரம்ப்புடைய பெயர் கிடையாது. வெனிசுலா நாட்டில் நடந்த விஷயத்தை நாங்கள் கண்காணித்து வருகிறோம், அங்க நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ்களை பற்றி நாங்க மிக ஆழமாக கண்காணித்து வருகிறோம். ஒரு நபர் தவறு செய்திருக்கிறார், ஒரு நாடு தவறு செய்திருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் மிக தெளிவாக எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஏன் விஸ்வகுருவான நரேந்திர மோடியால் இந்த எதிர்ப்பை சரியாக தெரிவிக்க முடியவில்லை? நேரடியாக ஏன் நீங்க டொனால்ட் ட்ரம்ப்பை கேள்வி கேட்கவில்லை? எதற்காக அமெரிக்காவை பார்த்து நீங்க கேள்வி கேட்கவில்லை என்கிற இந்த கேள்வி பல இடங்களிலிருந்து வர தொடங்கி இருக்கிறது. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் உண்மையிலேயே இந்தியாவையும் மிரட்டி வருகிறாரா என்கிற அந்த கேள்வி. அதனால்தான் நான் தொடக்கத்திலே கேட்டேன், டொனால்ட் ட்ரம்ப் உடைய அடுத்த டார்கெட் யார்? அமெரிக்காவின் அடுத்த டார்கெட் யார்? இந்த தருணத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஒரு புதிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். நீங்களே கேளுங்கள். Is the chief reason India is now buying substantially less Russian oil. So I hope we pass this bill soon. And after Well, this, they wanted to make me happy, basically. He wanted to, Modi's a very good man. Yes. He's a good guy. He knew I was not happy, and it was important to make me happy. They do trade, and we can raise tariffs on them very quickly, and it would be People are very afraid bad of for that. them. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய கோரிக்கை எடுத்து வைக்கிறேன். எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதனால் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து பொருளாதார ரீதியாக எங்களுக்கு உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் அந்த வேலையை பார்க்கலாம். என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக நரேந்திர மோடி ரஷ்யாவிடமிருந்து மிக குறைவான கச்சா எண்ணெயை வாங்க தொடங்கி இருக்கிறார். இதற்கு முன்பு அவர்கள் எவ்வளவு வாங்குவார்களோ அது இப்போ வாங்குவதில்லை. காரணம், என்னை சந்தோஷப்படுத்தணும். இது மட்டுமல்ல, லிண்ட்ஸி கிரஹாம் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கேட்டீர்கள்னா, இந்தியா ஹேஸ் ரெடியூஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ரஷ்யா ஆயில். திஸ் ஹேப்பன் பிகாஸ் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் டாரிஃப். டொனால்ட் ட்ரம்ப் போட்ட டாரிஃப்னால தான் இன்னைக்கு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்க குறைத்து விட்டார்கள். இதற்கான உண்மை என்ன? இது சரியான ஸ்டேட்மெண்ட்டா? கிடையாது. நவம்பர் மாதத்தில் இந்தியா கடந்த 6 மாதத்தில் அதிகமான கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்கி இருக்கிறது. And I kudos to this government. நரேந்திர மோடியை பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான கிரிட்டிக் யார் என்றால் அதில் நான் ஒரு நபர். நரேந்திர மோடியுடைய தவறான பாலிசிகளை பற்றி கிரிட்டிசிசம் செய்யக்கூடிய நபரும் நான் தான், விமர்சிக்கக்கூடிய நபரும் நான் தான். ஆனால் இந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் போட்ட இந்த டாரிஃபுக்கு பின்பு இந்தியா குனியாமல் நவம்பர் மாதத்தில் கடந்த 6 மாதத்தில் வாங்காத எண்ணெயை இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். ரஷ்யா, யுக்ரைன், காசா, இஸ்ரேல், ஈரான் கான்ஃபிளிக்ட் எதுவாக இருந்தாலும் எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் குதிக்கிறார்? எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய இன்னும் இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக்டிலும் டொனால்ட் ட்ரம்ப் குதித்து அதற்கான ஒரு விஷயங்கள் எடுத்து வைக்கிறார்? இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கான காரணங்களை நாங்கள் அலசி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்தது. என்ன இந்த விஷயங்கள்? அதை நீங்க ஒவ்வொன்றாக பாருங்கள். அமெரிக்கா வெனிசுலா நாட்டை கைப்பற்றி விட்டார்கள் என்று அவரே கூறுகிறார்.
இது மட்டுமல்ல, கிட்னாப்பிங் நடந்திருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டை, அவருடைய மனைவியை நீங்க கைது செய்திருக்கிறீர்கள். இதை பற்றி எந்த அகங்காரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார், அதை நீங்க ஒரு முறை கேட்டு விடுங்கள். அதற்கான தமிழ் சப்டைட்டிலும் நாங்கள் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக அதை படித்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். பாருங்கள். All Venezuelan military capacities were rendered powerless as the men and women of our military, working with U.S. law enforcement, successfully captured Maduro in the dead of night. It was dark. The lights of Caracas were largely turned off due to a certain expertise that we have. It was dark and it was deadly. But captured along with his wife, Celia Flores, both of whom now face American justice. Now, after listening to this, why India should be more cautious? எதற்காக இந்தியா இன்னும் அதிகமான precautions-களை எடுக்க வேண்டும் என்கிற அந்த கேள்வி முன் வருகிறது. One country invaded another country. ஒரு நாடு இன்னொரு நாட்டை எப்படி கைப்பற்றுகிறார்கள் என்கிற அந்த விளக்கத்தை நீங்க பார்த்தீர்களா? We are going to run the country until such time as we can do safe, proper and judicial transit. இதற்கு மேல் அமெரிக்கா தான் இந்த நாட்டை நடத்த போகிறது. அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே எங்களோட கையில தான். வெனிசுலா நாடு 3 கோடி மக்கள் தொகைக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு. இந்த நாடு ஒரு நிமிடம் கூட அமெரிக்காவிற்கு முன்பு நிற்க முடியாது. அமெரிக்காவின் மிலிட்டரிக்கு முன்பு, ஏர்ஃபோர்ஸ்க்கு முன்பு நிற்க முடியாது. ஒரு சிறிய நாட்டை எந்த அளவில் இவர்கள் புலி செய்து வருகிறார்கள் என்று பார்த்தீர்கள்னா, அமெரிக்கா கொடுக்கக்கூடிய 3 ரீசன்ஸ். முதல் ரீசன், வெனிசுலா நாட்டில் ட்ரக்ஸ் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த ட்ரக்ஸ்களை அமெரிக்காவிற்கு அவர்கள் ஸ்மகல் செய்து அனுப்பி வருகிறார்கள். அமெரிக்காவிற்கு இதில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது. ஓகே. ரெண்டாவது, வெனிசுலா நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான வந்தேரிகள் எங்களுடைய நாட்டிற்குள் புகுந்து வருகிறார்கள், வந்தேரிகளாக உள்ள வருகிறார்கள். அதையும் நாங்கள் கண்டித்து பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் கேட்பதாக கிடையாது. மூன்றாவது, வெனிசுலா நாட்டில் இருக்கக்கூடிய ஆயில், கச்சா எண்ணெய், இதை பற்றி நாங்கள் கன்சர்ன்டாக இருக்கிறோம். The right to refine that oil should be with the United States. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய், அதற்கான ரிஃபைனரிக்கான கான்ட்ராக்ட் எல்லாமே யுனைடெட் ஸ்டேட்ஸிடம் தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த கேள்வி. Donald Trump is unhappy because Venezuela is in talking terms with China and Russia. வெனிசுலா அமெரிக்காவை நம்பக்கூடிய ஒரு நாடு கிடையாது. அவர்கள் இந்த கச்சா எண்ணெய்க்கான அந்த ரிஃபைனரி கான்ட்ராக்டை சைனாவிடம் மற்றும் ரஷ்யாவிடம் ஒப்படைக்க பார்க்கிறார்கள். இதுதான் இந்த 3 விஷயத்திற்கான காரணமா. இப்போ ஒவ்வொன்றாக நீங்க பாருங்கள். அமெரிக்கா எடுத்து வைக்கக்கூடிய முதல் காரணம் என்ன? வெனிசுலா நாட்டில் ட்ரக்ஸ் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த ட்ரக்ஸை அவர்கள் அமெரிக்காவிற்கு ஸ்மகல் செய்து வருகிறார்கள். இதனால் அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம். ஓகே, எப்படி வருது? உங்களுடைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் என்ன செய்கிறது? அப்படி வெனிசுலா நாட்டிலிருந்து ட்ரக்ஸ் வருகிறது என்றால் நீங்க ஒரு நாட்டை நீங்க கேப்சர் செய்து விடுவீர்களா? ஆக்கிரமித்து விடுவீர்களா? உலக நாடுகளிலிருந்து எந்த விதமான போதைப் பொருட்களுமே வருவதில்லையா? இந்தியாவின் முத்ரா போர்ட்டில் வரக்கூடிய அந்த போதைப் பொருட்கள் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருது, பாகிஸ்தான்ல இருந்து வருது. இந்த பக்கம் மிசோரம், மணிப்பூர்ல எல்லாம் வரக்கூடிய அந்த போதைப் பொருட்கள் மயான்மார்ல இருந்து வருது. அப்ப இந்தியா போய் மயான்மாரை, ஆப்கானிஸ்தானை, பாகிஸ்தானை ஆக்கிரமித்து விடலாமா? இதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? Well, Donald Trump will be quiet if India goes and captures Pakistan or Afghanistan or Myanmar. This is what you are giving a lame reason. ரெண்டாவது, வந்தேரிகளுடைய பிரச்சனை. வெனிசுலா நாட்டிலிருந்து ஏராளமான வந்தேரிகள் அமெரிக்காவிற்கு வருகிறார்கள். What is your border security forces doing? What is your security agencies are doing? உங்களுடைய நாடு, உங்களுடைய பார்டர் நீங்க தடுத்து நிறுத்தல் நீங்க ஃபெயில் ஆகிறீர்கள். அப்போ நீங்கள் தானே பொறுப்பதற்கு. எப்படி வெனிசுலா நாடு பொறுப்பாக முடியும்? இந்தியாவிற்கும் பங்களாதேஷ்ல இருந்து ஆட்கள் வருகிறார்கள், நேபாளில இருந்து ஆட்கள் வருகிறார்கள். இட் இஸ் அ ஃப்ரெண்ட்லி நேபர். பங்களாதேஷ் இந்தியா பார்டர்லாம் நீங்க போய் பார்த்தீர்களா? பெரிய அளவில் அங்க செக்யூரிட்டி எல்லாம் இருக்காது.
அப்போ it is a failure of Narendra Modi, it is a failure of Amit Shah that they have not secured our border properly. SIR விவகாரத்தில் அவர்கள் கூறக்கூடிய விஷயம் அப்படிதானே, பங்களாதேஷ்ல இருந்து நேபாளில இருந்து வந்தேரிகள் வருகிறார்கள் என்று. அப்போ ஒரு பார்டர் கிராஸ் செய்யும் போது அவர்களை தடுத்து நிறுத்தாத ஒரு அரசாங்கம், அதே போன்ற அரசாங்கம் தானே நீங்களும். அப்ப எப்படி அங்க இருக்கக்கூடிய மக்களை நீங்க சிறைப்பிடிக்க முடியும்? மூன்றாவது, இதுதான் மிக முக்கியமான ரீசன். வெனிசுலா நாட்டில் இருக்கக்கூடிய ஆயில் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஆயில் இருக்கக்கூடிய நாடு, கச்சா எண்ணெய் இருக்கக்கூடிய நாடு அது வெனிசுலா நாடு. அந்த நாட்டில் போதுமான அளவில் பணம் கிடையாது, போதுமான அளவில் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதனால் அவர்களால் அந்த ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் செய்ய முடியவில்லை. அதற்காக வெனிசுலா நாடு 2 நாடுகளிடம் மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தையில் இறங்கி இருக்கிறது. ஒன்று ரஷ்யா, இன்னொன்று சைனா. சைனாவுடன் மிகப்பெரிய அளவில் இந்த ட்ரேட் நடக்கிறது. அமெரிக்காவிற்கு இந்த விஷயம் பிடிக்கவில்லை. நீங்க ட்ரேட் செய்தால் என்னிடம் மட்டும்தான் செய்ய வேண்டும், நான் மட்டும்தான் இதற்கான ரிஃபைனரி கான்ட்ராக்டை எடுக்க முடியும், வேற யாருக்குமே இந்த ரிஃபைனரி நீங்க கொடுக்க கூடாது. அதனால்தான் இந்த ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது. இதைத்தானே ரஷ்யா கூறினார். யுக்ரைன் ரஷ்யாவுடைய பக்கத்து நாடு. யுக்ரைன் போய் நாட்டோவுடன் இணைந்தார்கள்னா ரஷ்யாவிற்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் வரும். இதைத்தானே ரஷ்யா கூறினார். யுக்ரைன் நாடு நாட்டோவுடன் இணைந்த உடனேயே எங்களுடைய பாதுகாப்பு பிரச்சனை வரும், அதனால் நீங்க இணையக்கூடாது, இணைந்தேர்னா நாங்க உங்கள் மீது தாக்குதலை நடத்துவோம். அதுதான் நடக்கிறது. Then what is the difference between what Russia had done and what Donald Trump is doing? There is no difference, right? But உலக நாடுகள், ஃபர்ஸ்ட் கண்ட்ரீஸ் என்று தன்னை அழைக்கக்கூடிய ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, இவர்கள் எதற்காக கைத்தட்டி சிரிக்கிறார்கள்? காரணம், டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பிசினஸ் மாடலருக்கு இவர்கள் ஒத்து போறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் இங்கே மட்டும் நிற்கவில்லை, பிரசிடென்ட்டை கைது செய்ததற்கு பின்பு மீண்டும் ஒரு முறை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். வைஸ் பிரசிடென்ட், வெனிசுலாவின் வைஸ் பிரசிடென்ட்டிற்கு இந்த மிரட்டல். அடுத்த டார்கெட் நீயாக இருக்க போகிறாய், ஏன்னா அந்த நாட்டை அடுத்த வைஸ் பிரசிடென்ட் எடுத்து இப்போ நடத்தி வருகிறார். உன்னுடைய பிரசிடென்ட்டுக்கு என்ன நடந்ததோ அதை விட மோசமான நிலைக்கு உன்னை நாங்க தள்ளி விடுவோம். இஸ் இஸ் அ கலீச்சா குண்டா டொனால்ட் ட்ரம்ப், ஒரு ரவுடியா? ஆனால் இந்த நபருடைய அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்க. எப்போ புத்தினை சந்தித்தாரோ, புத்தின் ஆக்சுவலி ஓவர் பவர்ட் டொனால்ட் ட்ரம்ப். வாலாட்ட முடியாது. பிகாஸ் த கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி வாட் ரஷ்யா had developed, it can target Trump any point in time. Mossad ஞாபகத்தில் இருக்கா? It will be activated. அமெரிக்காவுடைய அமைதி ஒரு நிமிஷத்தில் முறிக்க முடியும் ரஷ்யா if they want to. ஸோ அந்த பயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பம்மி கூனி குறிஞ்சு டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த மீட்டிங் நடந்தது. இன்னொரு பக்கம் சைனா. சைனாவிற்கு முன்பும் டொனால்ட் ட்ரம்ப் வாலாட்டவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? தனக்கு சமமாக அல்ல பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாடுகள் லீடர்ஸ்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் வாலாட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் நரேந்திர மோடிக்கு முன்பு, Narendra Modi is a good guy, he's a good person. He wants to please me, and that is why he is not giving any statement. He is buying less Russian oil now. Donald Trump உடைய இந்த ஸ்டேட்மெண்ட். டொனால்ட் ட்ரம்ப் கொலம்பியாவுடன் எப்படி நடந்து கொள்கிறார்? கொலம்பியா நாட்டுடைய பிரசிடென்ட்டை கூப்பிட்டு வைத்து he says, you stop this drug business, otherwise we will come and capture you. You yourself can listen what he said, please. Well, he has cocaine mills. He has factories where he makes cocaine. And yeah, I think I stick by my first statement. He's making cocaine. They're sending it into the United States. So he does have to watch his ass. He does have to watch his ass. அடுத்த இன்னொரு சிறிய நாடு டென்மார்க். டென்மார்க்ல இருக்கக்கூடிய கிரீன்லாண்ட்ஸ் எங்களுக்கு தேவை. Why? Because this is what we want. We want Greenland. We don't want the minerals and all. இது எங்களுடைய நாட்டின் நேஷனல் செக்யூரிட்டிக்கு தேவைப்படுகிறது. அதனால் நாங்க இந்த நாட்டை கையில் எடுத்துக் கொள்கிறோம். We need Greenland for national security.
not for minerals. We have so many sites for minerals and oil and everything. We have more oil than any other country in the world. We need Greenland for national security. And if you take a look at Greenland, you look up and down the coast, you have Russian and Chinese ships all over the place. மெக்சிகோ, கல்ஃப் அனைத்து நாடுகளுமே மிரட்டக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். காசா ஸ்ட்ரிப், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் 20 லட்சம் மக்கள் அங்க இருக்கிறார்கள். அவர்களை கொன்றுங்க, வேலை தூக்கி போடுங்க வெளியில. ஐ டோன்ட் பாதர். இந்த பெல்ட் எனக்கு தேவை. இந்த பெல்ட்டை நாங்கள் பூங்காலாம் கட்டுவோம், பில்டிங் எல்லாம் கட்டுவோம், ஹோட்டல்ஸ் எல்லாம் கட்டுவோம். இந்த பெல்ட் எனக்கு தேவை. டொனால்ட் ட்ரம்ப் உண்மையிலேயே ஒரு பில்டர். இந்த ஆளுக்கு இந்த நில அபகரிப்பு, அந்த இடத்துல டெவலப்மெண்ட், அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளை நசுக்குவது, இதெல்லாமே ஒரு கைவந்த கலை. அதைத்தான் இந்த நபர் இப்போ பெரிய மெகா ஸ்கேல்ல செய்ய தொடங்கி இருக்கிறார். ஈரான் மீது திடீரென்று ஒரு தாக்குதல் நடத்துகிறார். ஏன்னா ஈரானை பற்றி நாங்கள் நசுக்க விடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஈரான் பயப்படவில்லை. தன் கையில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவரை ஆக்டிவேட் செய்து விட்டார்கள். அப்படியே பேக்ஃபுட்ல யூட்டர்ன். He didn't expected that Iran will retaliate, but they did. Now we will target Iran also. The next target, the military target is Iran. Economical target is Narendra Modi. How? I will tell you. அமெரிக்காவிற்கு யார் இந்த பவரை கொடுத்தது என்று நீங்க பார்க்க வேண்டும். ஆப்கானிஸ்தான்ல போய் பாம்பு போடலாம், ஈரான்ல போய் பாம்பு போடலாம், வெனிசுலா நாட்டில் போய் அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டை, அவருடைய மனைவியை கைது செய்து எடுத்து செல்லலாம். அமெரிக்கா நேரடியாக இப்போ பிரிக், நான் தொடக்கத்திலே கூறுறேன் இல்லையா, அதே பிரிக்ஸ் நேஷன்ல இருக்கக்கூடிய ஏராளமான நாடுகளை மிரட்ட தொடங்கி இருக்கிறது. பிரிக்ஸ் நேஷன் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 5 நாடுகள் ஒரு பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்கினார்கள். அதாவது இந்த 5 நாடுகள், இந்த நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரேட் பிரிக்ஸ் கரன்சி வழியாக நடக்கும். இதற்கு மேல் எங்களுக்கு டாலர் தேவையில்லை, டாலரை வைத்து நாங்கள் ட்ரேட் செய்ய மாட்டோம். அப்போ டாலரை வைத்து ட்ரேட் செய்யவில்லை என்றால், முக்கியமாக சைனா அண்ட் இந்தியா உலகத்தில் மிகப்பெரிய அளவில் பொருட்களை தயாரிக்கக்கூடிய நாடு சைனா, மிகப்பெரிய அளவில் பொருட்களை வாங்கக்கூடிய நாடு இந்தியா. அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 140 கோடி மக்கள், இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 145 கோடி மக்கள். உலகத்தின் பாதி பாப்புலேஷன் இந்த 2 நாடுகளில் இருக்கிறது. 300 கோடி உலக நாடுகளுடைய மொத்த பாப்புலேஷன் 600 கோடி, 300 கோடி இந்த 2 நாடுகளிலுமே இருக்கிறது. அப்போ ஒரு மிக முக்கியமான இந்த பிரிக்ஸ் கரன்சி வந்த உடனேயே அமெரிக்கா டாலருடைய மதிப்பு சரிந்து போகும். அமெரிக்கா அடையாளத்தை இழந்து போயிடுவாங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் ஹேஸ் ஹிஸ் ஓன் பெனிஃபிட், ஹிஸ் ஓன் கன்சர்ன். அதனால் இப்போ பிரிக்ஸ் நாடுகள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், இப்போ இந்த 5 நாடுகளை தாண்டி ஈஜிப்ட் பிரிக்ஸில் இணைந்திருக்கிறது, இத்தோப்பியா பிரிக்ஸில் இணைந்திருக்கிறது, இந்தோனேஷியா, ஈரான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் இந்த வெனிசுலா நாடும் இந்த பிரிக்ஸில் இணைவதாக இருந்தது. அதனால்தான் இந்த அட்டாக். பிரிக்ஸ் நாடுகளுடைய இந்த பவர் எப்படி யூரோப்பியன் ஒரு 13 நாடுகள் சேர்ந்து, லண்டனை தவிர மற்ற அனைத்து நாடுகளிலுமே யூரோ என்கிற ஒரு கரன்சி புழக்கத்தில் இருக்கிறது. லண்டன் போனீர்கள்னா அங்க பவுண்ட், மற்ற நாடுகளில் யூரோ. யூரோவும் இன்னைக்கு டாலருக்கு ஈடாக அப்படியே சமமாக இருக்கு. இன்னும் ஒரு சில இடங்கள்ல அதிகமாக தான் இருக்கு. பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி, 13 நாடுகள். அங்க எங்க போனீர்கள் யூரோ எடுத்துட்டு போனா போதும். அதே போன்ற கரன்சியை தான் இப்போ இங்க ட்ரேடிங்காக உருவாக்கி இருக்கிறார்கள். இதை நீங்க தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற அந்த வேலையை டொனால்ட் ட்ரம்ப் பார்த்து வருகிறார். இந்த நாடுகள் அனைத்து நாடுகளையுமே மிரட்டக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க படித்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்தியா டொனால்ட் ட்ரம்ப்புடைய பேரும் எடுக்கவில்லை, அமெரிக்காவுடைய பேரும் எடுக்கவில்லை, ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான பதிலை கொடுத்திருக்கிறார்கள். நவம்பர் மாதத்தில் இந்தியா எடுத்து வைத்த ஒரு மிகப்பெரிய பதில், டொனால்ட் ட்ரம்ப் போட்ட டாரிஃபுக்கு பின்பு இந்தியா நவம்பர் மாதத்தில் கடந்த 6 மாதமாக வாங்காத ஒரு கச்சா எண்ணெயை ஒரு மிகப்பெரிய அளவில் வாங்கியிருக்கிறது. And I kudos to this government. Again, I say yes, you have done right. India Alliance, Congress, எதனாலும் கூறட்டும். But we have given a reply to America that boss, we will do. எங்க நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்வோம். As a nation, you have done a correct thing. But அமெரிக்கா அதற்கு பதிலாக என்ன செய்தது?
அமெரிக்கா இந்தியாவை எப்படி பார்க்கிறது? அமெரிக்காவின் ஒரு அண்டர் செக்ரட்டரியை இந்தியாவிற்கு அனுப்பி ஹெலிஜன் ஹூக்கர் இந்தியாவிற்கு ஒரு பதிலை கொடுக்க வேண்டுமா, ஒரு ஸ்ட்ராங்கான பதிலை கொடுக்க வேண்டுமா? என்ன கூறுகிறார்? நாட் டு டீல் வித் ரஷ்யா, ரஷ்யாவுடன் நீங்க எந்த விதமான டீலும் செய்யக்கூடாது. பிரிக்ஸ் கரன்சி அதை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்தியா ஷுட் ஃபோக்கஸ் ஓன்லி இன் சர்விங் அமெரிக்கா. அமெரிக்காவுடைய பெனிஃபிட்ஸ்களுக்காக மட்டுமே இந்தியா பேச வேண்டும். ஜஸ்ட் இமேஜின், டொனால்ட் ட்ரம்ப்புடைய மெசேஜை எடுத்துக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு அண்டர் செக்ரட்டரியை நீங்க அனுப்பியிருக்கிறீர்கள். அண்ட் திஸ் இஸ் வாட் அமெரிக்கா திங்ஸ் அபவுட் இந்தியா, தட் we can manipulate India, we can target India left, right. Narendra Modi is a good person, he will not say anything because he wants to make me feel happy. This is what Donald Trump says, and it is on record. I will show you that video also. இப்போ வெனிசுலா நாட்டில் நடந்த இந்த தாக்குதலுக்கு பின்பு இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான பதிலை கொடுத்ததாக கூறுகிறார்கள். என்னது? The recent development in Venezuela are matter to deep concern. We are closely monitoring the evolving situation. See, இந்த இடத்துல நீங்க இதை ரெண்டாக பார்க்கலாம். ஒரு பக்கம் நரேந்திர மோடி ஏன் இல்ல இந்தியா ஏன் அமெரிக்காவுடைய பெயரை எடுக்கவில்லை, அல்ல டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பெயரை ஏன் எடுக்கவில்லை. அகைன் இந்தியாவிலும் இரண்டு பக்கங்கள் இருக்கு. ஒரு பக்கம் எதிர்கட்சிகள், ஒரு பக்கம் ஆளும் கட்சியோட பதில். பட் as a journalist, what I see here, this particular letter is a nicely framed letter. Foreign policy, இந்தியாவுடைய பல சப்போர்ட் சிஸ்டம். ஏன்னா இப்போ பார்த்தீர்கள்ல இந்த டாரிஃப் வார் ஒன்று நடக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு ஒரு 500% டாரிஃபை போட்ட உடனே நீங்க பார்த்தீர்கள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்மசூட்டிக்கல் கம்பெனி எல்லாமே படுத்துறோம், ஐடி கம்பெனி எல்லாமே படுத்துறோம். இந்தியாவில இருந்து திருப்பூர், இங்க இருந்து போகக்கூடிய கார்மெண்ட் பிசினஸ் எல்லாமே படுத்துறோம், ஒரு நொடியில படுத்துறோம். So India has to take a soft stand, but at the same time a firm stand. What did India say? நாங்க மிக ஆழமாக கூர்மையாக வெனிசுலா நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்காணித்து வருகிறோம், அங்க இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ்களை கண்காணித்து வருகிறோம். India reframes support to well-being and safety of the people of Venezuela. We call upon the concern to address issues peacefully through dialogue, ensuring peace established in the region. பேச்சுவார்த்தைகளை வைத்து, சமாதான வார்த்தைகளை வைத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்களை சமாதானமாக பேச வேண்டும் என்கிற ஒரு ஸ்டாண்டை இந்தியா எடுத்து வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் அங்களுடைய மக்கள் அவர்களுடைய பாதுகாப்பை பற்றியும் நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எம்பசி ஆஃப் இந்தியா கராகாஸ்ல இருக்கக்கூடிய எம்பசி, அந்த எம்பசியுடன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹை கமிஷன் கான்டாக்டில் இருக்கிறது டு ப்ரொவைட் ஆல் பாசிபிள் அசிஸ்டன்ஸ். ஸோ வி ஹேட் டேக்கன் அ ஸ்டாண்ட் ஃபார் வெனிசுலா. பட் 2018 ஆண்டிலிருந்து வெனிசுலா நாட்டிலிருந்து நாம் எந்த விதமான ஆயில் ட்ரேட் பிஸ்னஸும் செய்வதில்லை. ஃப்ரம் 2018 யாருடைய அரசாங்கம்? பிஜேபியோட அரசாங்கம். பிகாஸ் நரேந்திர மோடி வெள்ளக்காரன் எப்பவுமே போய் பேச மாட்டான்னு பார்க்குறீங்களே, அதே கதை தான். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் நரேந்திர மோடி வாஸ் பேன் டு என்டர் இன் டு அமெரிக்கா. இப்போ 6 மாதத்திற்கு ஒரு முறை நான் அமெரிக்கா போகிறேன்னு எனக்கு தூக்கம் வராது. ட்ரம்ப் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். But where is this best friend? When the same best friend is putting 15% tariff to Pakistan, and to you, they have put 50% tariff. And now he's threatening you that I will put 500% tariff if you don't obey me, if you don't listen to me. இதைத்தான் இன்னைக்கு இவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். நான் கடைசியில் தொடக்கத்தில் அந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள், மீண்டும் ஒருவரை அந்த வீடியோவை காட்டுகிறேன். எந்த அளவில் நரேந்திர மோடியை, இந்தியாவை டொனால்ட் ட்ரம்ப் புலி செய்து வருகிறார். அண்ட் இந்தியா ஃபேமாக அதற்கான பதில் கொடுப்பதில் ஃபெயில் ஆகி கொண்டிருக்கிறது. He says India had stopped buying Russian oil. No sir, we have bought more than what we used to take, we used to buy from Russia. Now we have taken a larger chunk from Russia. ரஷ்யா இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரேட், அந்த நுணுக்கத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ரஷ்யா accepted Indian currency for this trade.
இந்திய ரூபாய் நோட்டுகளை வைத்து நீங்க எங்களுடைய கச்சா எண்ணெய் வாங்கலாம் என்கிற அந்த மிக பியூட்டிஃபுல்லான விஷயத்தை இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து வைத்தது. அந்த டீலை இவர்கள் உடைக்க பார்க்கிறார்கள். பிகாஸ் they don't want Indian currency to be more powerful. அதனால தான் நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியாவுடைய கரன்சி வீக் ஆகி கொண்டே இருக்கிறது. தங்க விலை இன்னைக்கு 1,36,000 ரூபாயை தொட்டு விட்டது. They don't want a country like India to be more powerful. பிரிக்ஸ் நேஷனுடைய தலைமையை இந்த வருடம் இந்தியா நடத்த போகிறது. தலைமை பதவியில் இந்தியா இருக்க போகிறது. Now it is a challenging time for Narendra Modi that he should stand firmly for the BRICS currency. விஸ்வகுரு தன்னைத்தானாகவே தனக்காகவே ஒரு பட்டத்தை நீங்க சுமத்தி கொண்டீர்கள். அந்த பட்டத்திற்கான உண்மையான அர்த்தத்தை எடுத்துக்காட்டக்கூடிய அந்த தருணம் வந்திருக்கிறது இந்தியாவிற்கு. விஸ்வகுரு நரேந்திர மோடி தன்னை உண்மையாக நினைத்தார்கள்னா இந்த பிரிக்ஸ் நேஷனுக்கான அந்த பலத்தை நீங்க இன்னும் பலப்படுத்த வேண்டும். இன்னும் நிறைய நாடுகள் சேர வேண்டும். அமெரிக்காவுடைய இந்த தாதாகிரியை, இந்த ரவடித்தனத்தை முறிக்கக்கூடிய ஒரே ஒரு சான்ஸ் இந்த சான்ஸ் மட்டும் தான். எப்படி பிஜேபியை முடக்குவதற்காக ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள், ஒட்டுமொத்த இந்தியா அலையன்ஸ் ஒன்று கூடினால் மட்டும்தான் இவர்களை அடக்க முடியும் என்று கூறுகிறோம் இல்லையா? அதே போன்றுதான் ஒட்டுமொத்த இந்த நாடுகள், ரஷ்யா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், இந்தியா, இது போன்ற நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காஸ், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து, கல்ஃப் கண்ட்ரி எல்லாமே ஒன்று சேர்ந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக நின்றால் மட்டும்தான் ஒரு கரன்சியில் அந்த ட்ரேடிங் நடக்க தொடங்கினால் மட்டும்தான் அமெரிக்காவை முடக்க முடியும். அல்ல என்றால் இன்னைக்கு வெனிசுவேலா, நாளைக்கு இந்தியா, நாளைக்கு ஸ்ரீலங்கா, வேறொரு நாடு ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை மிரட்டுவார்கள். மிலிட்டரி பவரை வைத்து மிரட்டுவார்கள், இல்லை ட்ரேட் வாரை வைத்து மிரட்டுவார்கள், இல்லை இந்த மாதிரி டேரிஃப்களை போட்டு மிரட்டுவார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.